திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்று சில வழக்கறிஞர்கள் கேட்டாலும், அது பாட்டாளி மக்கள் கட்சியினால் உசுப்பி விடப்பட்டது என்று திருமாவளவன் சொன்னாலும், பாஜக RSS இருக்குன்னு சொன்னாலும், அந்த வழக்கறிஞர்கள் பின்னாடி திருமாவளவனுடைய அணுகுமுறை, திருமாவளவன் அந்த வண்டியில் இருந்து அட்ரா சொல்வதெல்லாம் தவறு. அவருக்கு நாவடக்கம் தேவை. அவர் சிறந்த தலைவராக பெயர் எடுத்து விட்டார். எழுச்சி தமிழ்ங்கிறாங்க. இந்த அடித்துக்காக எழுச்சி தமிழ் அவரு. இனி கோர்ட்ல எல்லாம் அந்த வழக்கறிஞர் எல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜியும் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இனிமேல் எதுக்கு இந்த திருமாவளவன் இப்படிலாம் பண்றாருன்னு. ஆனா அரசியல் ரீதியாக பார்த்தா திருமாவளவனுக்கு இந்த ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஐயா ஸ்டாலினுக்கு இது ஒரு கேள்விக்குறி. அவரை கைது செய்ய வேண்டுமா? அது வச்சுனாவ கைது செய்ய முடியாத ஸ்டாலின் திருமாவளவனுடைய அடிச்ச வந்தவனைய கைது செய்ய மாட்டார். வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டம் யாருமே எதிர்பார்க்க. நேற்று அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்பவே காரசாரமா இருந்தது. அது எங்கேயான போய் எக்கச்சக்கமா முடியும். அதாவது நுனியிலேயே கிள்ளி போட்டா ஒரு விஷயம் முடியுமே தவிர, வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை இழுத்து போட்டார்னா அது திமுக அரசுக்கு தான் ஆபத்தாக நெடியும். மன்னிப்பு கேட்க தயாருங்கிறாரு. இதே திருமாவளவன் கொஞ்சம் படிக்கட்டி இறங்கி வந்திருக்காருல்ல வக்கீலுடைய போராட்டத்தினால. நான் வடக்கம் தேவைங்க. வயசானா கூட நான் வடக்கம் தேவை. காமராஜரை பார்த்து கத்துக்கணும், கான்ஸ்டியூஷனை பார்த்து திருமாவளவன் கத்துக்கணும், அம்பேத்கரை பார்த்து கத்துக்கணும். இந்த மாதிரிலாம் அம்பேத்கர் நடுவில் இருந்து சண்டை போட மாட்டார். விஜய் கண்டிப்பாக இதற்கு முன்னதாக நின்று அஜய் ரஸ்தோகியினுடைய ஆணையத்திற்கு முன்னதாக விஜய் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். அது மாதிரி செந்தில் பாலாஜி வருவாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஜெயபாண்டா அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியுடன் நான் பேசியதை சொன்னிருக்கிறார். அதே மாதிரி சென்னையில் விஜய் அவர்களையும் சந்தித்திருக்கிறார் ஜெயபாண்டா. அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். விஜயை பற்றி ஜெயபாண்டா சொல்லுவது என்ன என்று கேட்டால், விஜய் காங்கிரசிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார், எங்களிடமும் பேசுகிறார். விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகுதான் பாஜக அது ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த கார்ல செல்லும் போது பைக்கில மோதிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக போர்க்குழல் துவக்கி இருக்காங்க. ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல ஈடுபட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது அரசியல் ரீதியாக ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். அவர் திருமாவளவன் மீது கைது செய்யப்பட்டாலும், திருமாவளவனை கைது செய்ய வேண்டும் என்று சில வழக்கறிஞர்கள் கேட்டாலும், அது பாட்டாளி மக்கள் கட்சியினால் உசுப்பி விடப்பட்டது என்று திருமாவளவன் சொன்னாலும், பாஜக RSS இருக்குன்னு சொன்னாலும், அந்த வழக்கறிஞர்கள் பின்னாடி திருமாவளவனுடைய அணுகுமுறை, திருமாவளவன் அந்த வண்டியில் இருந்து அட்ரா சொல்வதெல்லாம் தவறு. அவருக்கு நாவடக்கம் தேவை. அவர் சிறந்த தலைவராக பெயர் எடுத்து விட்டார். எழுச்சி தமிழ்ங்கிறாங்க. இந்த அடித்துக்காக எழுச்சி தமிழ் அவரு. அதுதான் வக்கீல் கேட்கிறாங்க. இனி கோர்ட்ல எல்லாம் அந்த வழக்கறிஞர் எல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜியும் பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இனிமேல் எதுக்கு இந்த திருமாவளவன் இப்படிலாம் பண்றாருன்னு. ஆனா அரசியல் ரீதியாக பார்த்தா திருமாவளவனுக்கு இந்த ஒரு பின்னடைவு கண்டிப்பாக ஐயா ஸ்டாலினுக்கு இது ஒரு கேள்விக்குறி. அவரை கைது செய்ய வேண்டுமா? அது வச்சுனாவ கைது செய்ய முடியாத ஸ்டாலின் திருமாவளவனுடைய அடிச்ச வந்தவனைய கைது செய்ய மாட்டார். அதுதான் திருமாவளவனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் குறைஞ்சிட்டு வருது பாருங்க. போன மாதிரி லோக்சபால 8000 ஓட்டு தான் ஜெயிச்சாரு. இந்த வாட்டி அது கூட கிடைக்காது சார். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் RSS பின்னணியில இருக்கு, அண்ணாமலை தான் பின்னணியில இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் திருமாவளவன் வைத்தாங்க. இதன் மூலமாக திருமாவளவனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஒரு யுத்தமே நடைபெற்றது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது உண்மைதான். அண்ணாமலை போலீஸ்காரர், அவருக்கு விஷயம் தெரியும். அவர் என்ன பேசுறாங்கிறது அவருக்கு புரியும். சட்ட ஒழுங்கு தெரிஞ்சவர் அவரு. அதனால தான் அவர் அண்ணாமலை மேல கோபப்படுறாரு திருமாவளவன். எங்க இது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டம் யாருமே எதிர்பார்க்க. நேற்று அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்பவே காரசாரமா இருந்தது. அது எங்கேயான போய் எக்கச்சக்கமா முடியும். அதாவது நுனியிலேயே கிள்ளி போட்டா ஒரு விஷயம் முடியுமே தவிர,
வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை இழுத்து போட்டார்னா அது திமுக அரசுக்குத்தான் ஆபத்தாக நெறியும். சார், இந்த விஷயத்துல அந்த பைக்ல சென்ற அட்வொகேட் ராஜீவ் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவரை நாங்க அவர் முறைச்சு பார்த்தாரு, அதனாலதான் நாங்க அடிச்சோம், சாதி எல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் முன்வைத்தாலும், அதே நேரத்தில் அந்த ராஜீவ் காந்தியுடைய சமுதாயத்தை சேர்ந்த சங்கங்கள் எல்லாமே கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் களத்துல வாக்கு வங்கியில திமுக கூட்டணிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சரிவை ஏற்படுத்துமா சார்? எடப்பாடி பழனிசாமி பேசுவார், எங்கெங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறதோ அங்கெல்லாம் பேசுவார்கள். இது திமுகவிற்கு ஒரு தர்ம சங்கடம். ராஜீவ் காந்தியினுடைய பெயர் வைத்துக் கொண்டு அவர் சொன்னதால ராகுல் காந்தியும் சோனியா காந்தி கூட திருமாவளவனுக்கு எதிர்த்து போவார்கள். காரணம், தமிழகத்தில் ராஜீவ் காந்தி என்ற ஒரு பெயர் இருப்பதை கேட்டாலே மகிழ்ச்சி அடைகிறார் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய தந்தை பெயரை வைத்திருப்பதனால் திருமாவளவனுக்கு காங்கிரஸ் மிக நெருக்கமாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய இது மாதிரியான தீய செயல்கள் என்னங்க, அவங்க ஒரு ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் தொலைக்காட்சியில் பேசுவதும், அநாகரிகமாக பேசுவது, பொது நடையில் பேசுவது, இவ்வாறு அந்த வீடியோ எடுத்தவே தப்பிச்சாங்க. வீடியோ எடுக்காத திருமாவளவன் ஒன்றும் பேசியிருப்பாரு தானே. இப்ப மன்னிப்பு கேட்க தயாருங்கிறாரு. இதே திருமாவளவன் கொஞ்சம் படிக்கட்டி இறங்கி வந்திருக்காருல்ல வக்கீலுடைய போராட்டத்தினால. நான் வடக்கம் தேவைங்க, வயசானா கூட நான் வடக்கம் தேவை. காமராஜரை பார்த்து கத்துக்கணும், கான்ஷிராமை பார்த்து திருவாமலன் கத்துக்கணும், அம்பேத்கரை பார்த்து கத்துக்கணும். இந்த மாதிரிலாம் அம்பேத்கர் நடுவில் இருந்து சண்டை போட மாட்டார். சார், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் போய்கிட்டு இருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த பயணம் டெல்லியில எப்படி சார் பார்க்கப்படுது? வரவேற்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கண்டிப்பாக இதற்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது. கூடிய விரைவில் நவம்பர் நடுவிலே திருநெல்வேலியில் மிஸ்டர் நயினா நாகேந்திரனுடைய தலைமையில் அந்த ஊர்வலம், அந்த சுற்றுப்பயணம் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை நடுவே நயினா நாகேந்திரனுக்கும் அதிமுகவிற்கும் உற்சாகத்தை கொடுப்பார் என்றுதான் டெல்லியில் பேசுகிறார்கள். சிவா சார், இப்போ இந்த நம்ம கரூர் சம்பவம் வழக்கு சிபிஐ சார் எப்போ கையில எடுத்து களத்துல இறங்கும் சார்? வரக்கூடிய திங்கட்கிழமை தீபாவளிக்கு மறுநாள் அவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். அந்த அந்த இதுவே கான்ஸ்டியூஷனே ஆகலைங்களே இன்னும். அந்த அமைப்பு எஸ்ஐடி ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு சாயங்காலம் போட்டுருவாங்க எஸ்ஐடி. 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டாங்கன்னு அந்த இவர் நம்ம அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூருக்கு வருவார். அப்போலேருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாம் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் எந்தெந்த வழக்குகள் இருக்கோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த அந்த ஜெகதீசன் அவர்களையே அஜய் ரஸ்தோகி கமிஷன் சம்மன் பண்ணாலும் பண்ணலாம். நீ எங்களுக்கு சொல்லு என்னென்ன கத்து. ஆனா விஜய் கண்டிப்பாக இதற்கு முன்னதாக நின்று அஜய் ரஸ்தோகியினுடைய ஆணையத்திற்கு முன்னதாக விஜய் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பார். அது மாதிரி செந்தில் பாலாஜி வருவாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார், இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து வார கணக்கில் தாண்டினதுனால அங்க எவிடன்ஸ்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை சிலர் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே சார், இது எப்படி சார் இதெல்லாம் இனிமே எவிடன்ஸ் எல்லாம் மறைக்க முடியாதுங்க. எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டதுனால நேற்று கூட ஆதவ அர்ஜுனா சொல்றாரு பாருங்க, அங்க எலக்ட்ரானிக் டவரை பாருங்க, டவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நம்ம திருச்சி பக்கத்தில் நின்றுட்டு நாங்கள் பேசும்போது அந்த பக்கத்து எஸ்பி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிதான் சொல்றாரு பாருங்க. ஆக மொத்தம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வச்சிங்கன்னா எதையுமே அழிக்க முடியாதுங்க. சார், இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி சார் இருக்கு? கடுமையான போட்டி. இன்னும் ராகுல் காந்தியின் தரப்பில் இருந்து ஒரு விதமான ஒரு அனுமதி வரவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் கொலம்பியாவிலிருந்து நேற்று இரவு தான் வந்தார், திங்கட்கிழமை இரவு. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் அவர் சண்டிகர் போயிட்டாரு. அங்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தற்கொலை செய்து கொண்டதனால் அவர் போயிட்டாரு. அங்க போயிட்டதுனால தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சந்திக்க முடியாத போயிடுச்சு. லாலு யாதவுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் மீண்டும் டெல்லி வர இருக்கிறார். ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும். காரணம், நாளை மறுநாள் தான் கடைசி நாள் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு. அது மட்டும் வரலன்னா தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் அலையன்ஸ் முறிந்து விடும். எனினும்
எப்படி கொலம்பியாவிலிருந்து வந்த ராகுல் காந்தி, அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த ராகுல் காந்தி சட்டென்று விமான நிலையத்திலிருந்தே சண்டிகர் போனாரோ, அந்த கொலை வழக்கில், அதாவது தற்கொலை வழக்கில் ஈடுபட்ட அந்த ஐபிஎஸ் ஆபீசர் தலித் வீட்டிற்கு, அதே மாதிரி கரூருக்கும் 20 தேதி தீபாவளிக்கு அடுத்தது வர இருக்கிறார் என்ற செய்தியும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆக மொத்தம் பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இது அலைன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் 243 தொகுதிகளுக்கும் சீட் அலைன்மெண்ட் ஆகல தவிர கேண்டிடேட்ஸ் தான் பண்ண போறாங்க. சிக்கல்கள் இருக்கிறது. எனினும் அங்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டேயும் அசருதீன் ஓவைசியும் காங்கிரஸ் ஓட்டை பிரிப்பார்கள். பாஜகவிற்கும் கடினம், காங்கிரசிற்கும் கடினம். என இருந்தாலும் நிதிஷ்குமாருக்கு நரேந்திர மோடியினுடைய எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நிதிஷ்குமாருக்கு விழுந்ததுன்னா கண்டிப்பாக நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதுதான் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. சிவா சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில் ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? இந்த ஹாட் நியூஸ், ஜெயபாண்டா அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பழனிசாமியுடன் நான் பேசியதை சொன்னிருக்கிறார். அதே மாதிரி சென்னையில் விஜய் அவர்களையும் சந்தித்திருக்கிறார் ஜெயபாண்டா. அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன். விஜயை பற்றி ஜெயபாண்டா சொல்லுவது என்ன என்று கேட்டால், விஜய் காங்கிரசிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார், எங்களிடமும் பேசுகிறார். விஜய் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகுதான் பாஜக அது பற்றி கருத்து தெரிவிக்கும். பீகார் தேர்தல் முடிந்த பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா தன்னுடைய கவனத்தை செலுத்த இருக்கிறார் என்று ஜெயபாண்டா பல கருத்துக்களை தெரிவித்தார். நானும் பேசினேன். அதனுடைய சாராம்சம்தான் கண்டிப்பாக ஜெயபாண்டா விஜய் சந்தித்தது உண்மை என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.